வெல்கம் டு ஆல் ஜெம் சினிமாஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சூப்பரான அப்டேட்டுகள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு வைரலான ஒரு கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் தேவைப்படுற ஒரு விஷயம் சோஷியாலிட்டி பாவங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து கோபி அண்ணா சுதாகரன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை தைரியமாக பேசுனதுக்கே நன்றி அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் முன்னாடியே வந்து அதுக்கான க்ரௌட் ஃபண்டிங் அதெல்லாம் வந்து பண்ணாங்க. அது மூலயமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அனுபவிச்சாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி வந்து அந்த படத்தோட சிங்கிள் வந்து அதாவது ஃபஸ்ட் சிங்கிள் வந்து வரப்போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படம் எடுக்கிறதுனால நாங்கள் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்லாம் அனுபவித்தோம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. என்னென்னா எஸ்கே அண்ணனோட வந்து சேர்ந்து ஒரு கவலாபில் வந்து பண்ணி ஒரு பாட்டு வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது சுதாகரனை வந்து ஒரு வயலின் ஒன்றத்தை வச்சுக்கிட்டு ரைட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தது. அப்புறம் எஸ்கே அண்ணன் கொடுத்த கவுண்ட்ரு இது எல்லாமே பயங்கரமாக சூப்பராக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட வாய்ஸில் தான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டு வந்துட்டு வரப்போகுது. கோபி அண்ணா அண்ட் வந்து சுதாகரன் இவங்களோட காம்பினேஷனில் வரப்போதா. ஸோ அது எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கோம். டெஃபினட்டாக ஒரு சூப்பரான சாங்காக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் அவங்களோட படமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் வர்றதுனால இந்த படத்து மேலே மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன ஃபேன் பேஸ் இருக்கிறவங்களே ஒரு படம் வந்து நடிக்கிறப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த லெவலில் இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுவோம். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ட்ரோலு இல்லை ஏதோ ஒரு ரூம் இது வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டே இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனுஷ் அவர்கள் மேலே அகைன் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒன்று வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுன்னு இல்லை, தனுஷ் அவர்கள் வந்து டேட்டிங் வித் மிருனால் தாகூர் அப்படி சொல்லிட்டு சீதாராமம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்த மிருனால் தாகூரோட வந்து ஒரு டேட்டிங்கில் இருக்காங்க. அவரோட பர்த்டேக்கு வந்து போயிருக்காங்க. அது மூலயமா இவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் மீம்ஸில் அப்புறம் நிறைய அஃபிஷியல் பேஜில் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் நம்மளை பொறுத்தளவு என்ன ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஜோனில் வந்து இருக்காங்க. எப்போவுமே முன்னாடிலாம் வந்து எஸ்டிஆர் அவர்களோட நோக்கி பயங்கரமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும், ரூமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அது வந்து தனுஷ் அவர்கள் மேலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு ஆச்சரியமளிக்கிற விஷயங்கள் அப்படின்றத தாண்டி ரீசெண்ட் டேஸில் அப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதையும் வந்து கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் அண்ட் வந்து மிருனால் தாகூர் அவர்கள் வந்து கடந்து போவாங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறோம். பட் இருந்தாலும் வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு பெரிய படம் வந்துட்டு வருது அப்படின்னாலே அதோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். அப்படி வந்து நம்ம எல்லாரும் மொத்த தமிழ் சினிமாவும் எதிர்பார்க்கிற ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூலி அப்படின்ற ஒரு படம். இந்த கூலி படத்துக்காக மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து படம் எடுத்திருக்காங்க. நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லா கோயிலுக்கும் வந்து போயிட்டு வர்றாரு. என்னன்னா ஆக்சுவலாக இந்த படம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுனால ஏற்கனவே லியோ வந்து இந்த படம் வந்துட்டு வர்றப்போ இவர் வந்து எப்போவுமே வந்து கோயிலுக்கு போனார். அவர் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாம் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்காக கோயிலுக்காக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சுற்றிட்டு இருக்காருன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து இருக்கணும் அப்படின்றதுனால தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் வந்து சொல்லுவாங்களே மிஸ்டர் கூல் எதாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லுவாங்க. பட் அவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குல்ல. படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லைஃப் ஆஃப் த மூவி இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இந்த படம் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக வந்து இதோட கருத்துக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்து தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமான ஒரு ஃபுல்ஃபில்லான வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து காத்துக்கிட்டு இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஹிட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் கூலி இந்த படம் வந்தப்போ எந்த ஒரு பெரிய படம் இந்த படத்துக்கு முன்னாடி எந்த படம் வந்தாலும் அது வந்து பெருசாக வந்து தெரியாது, பெரிய லெவலில் பேசப்படாது அப்படின்றதுனால மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் வந்து நிறைய படங்கள்ட்டு வந்துட்டு வரல அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. பட் இருந்தாலும் வந்து கூலி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நம்புகிறாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஹீரோயின் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்துட்டு நயன்தாரா வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து அனுஷ்கா அவங்கள வந்து சொல்லுவாங்க இந்த பாகுபலி அந்த படத்துக்கு அப்புறம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட ஒரு ஹீரோயின் அதுக்கப்புறம் பெருசாக படங்கள் பண்ணலை அப்படின்றது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு லைட்டாக வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கதைக்காக வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ காட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வருது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தப்ப பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு இவங்களாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹீரோவை வந்துட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீடாக வந்து அனுஷ்கா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சில கட்ஸுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு நார்மலான ஒரு கட்டாக தான் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தா வேறு லெவலில் ஒரு படமாக இந்த படம் வந்துட்டு இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரியாக வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரூ ஸ்டோரி எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக ஒரு உமன் ரிலேட்டட் படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து காட்டியிருக்காங்க. டெஃபினட்டாக அவங்களோட கெரியரில் இந்த படம் ஒரு ஹிட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும். அண்ட் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 தான் இந்த படம் வந்துட்டு வருது. ஸோ எல்லாரும் தேட்டரில் அனுஷ்காக்காகவே ஒரு ரசிகர் கூட்டம் வந்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் விக்ரம் பிரபுக்காகவும் வந்து காத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு ஹிட் படமாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாட்டி திருப்பி சந்திப்போம்.